வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ தொடர்ந்து வந்து மாவட்ட நீதிமன்றங்கள்லேருந்து நிறைய மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத நமக்கு வந்து இமெயில் வழியாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது, கால் லெட்டர். ஸோ இந்த அழைப்பானை வந்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்கிறாங்களோ அங்கே ஆஜரான பிறகு உங்களுக்கான அந்த ஃபைனல் இறுதிக்கற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷனில் கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீண்டும் ஒரு முறை வந்து சப்மிட் பண்ணணும். அதை வந்து அவங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ஆஃப்டர் உங்கள்கிட்டே அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் எந்த நீதிமன்றத்தில் நியமிக்கப்படுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ என்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த சான்று சரிபார்ப்பு இறுதிக்கட்டமாக பண்ணுறாங்களோ அன்றைக்கே உங்களுடைய நியமன ஆணை அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நியமன ஆணையை வச்சு எந்த கோர்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இல்லை ஃபேமிலி கோர்ட்டா இல்லை வந்து சிவில் கோர்ட்டா அப்படின்றது அந்த ஆர்டர் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அஃபிஷியலி அந்த ஆர்டர் வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் எந்த கோர்ட்டில் தாலுகா கோர்ட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ உங்களுக்கு அதில் வந்து டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த கால் லெட்டர்ன்றது காமனாக எல்லா மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த காமன் லெட்டர் அப்படின்றது சென்ட் பண்ணியிருக்காங்க. காமன் லெட்டர் அப்படிங்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷனுமே அனைத்து தேர்வுகளுக்குமே பொருந்தும். ஸோ வாட்ச்மேனாக இருக்கட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், மசாஜியாக இருக்கட்டும், எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் இதில் கொடுத்துக்கிற காமன் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பொருந்தும். என்றைக்கு வந்து உங்களை ஆஜராக சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9/7/2026 காலைல 9:30. இது வந்து சிவகங்கை மாவட்டம். இது மாதிரி ஒரு மாவட்டத்துக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. கடலூர் மாவட்டத்துக்கு நேற்று நைட்டு வந்து ஒரு 7 மணி போல் 7:20 7:30 அந்த டைமில் போல் வந்து அவங்களுக்கு இமெயில் வந்திருக்கு. ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் 10ஆம் தேதி அன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் முன்ன பின்ன அப்படின்றது வந்து இருக்குது. ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு தேதியில் இந்த அழைப்பாணை அப்படின்றது வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ என்றைக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துக்குலாம் நாளை மறுநாள் புதன்கிழமைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு வர சொல்கிறாங்களோ அன்றைய தேதியில் போயிட்டு ஜாயினிங்கான ப்ராசஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. கலர் ஜெராக்ஸ் கொடுத்தேன் அதெல்லாம் வந்து இப்போ சொல்லாதீங்க. ஸோ கலர் ஜெராக்ஸ் கொடுத்து இப்போலாம் வந்து நீங்கள் கலர் ஜெராக்ஸ் கொடுக்கக்கூடாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்றது வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பப்போ எடுத்துகிட்டு போனீங்களோ அதே டாக்குமெண்ட்ஸு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. இதுதான் எங்கிட்ட டிசி இருக்குது, இதுதான் வந்து மார்க் ஷீட் இருக்குது அப்படின்றது வந்து ஒரிஜினல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ஸ்கூலில் இல்லை காலேஜஸில் இருக்குது அப்படின்னா வாங்கிடுங்க. அங்கே வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது ஃபைனல் வெரிஃபிகேஷன் அப்போ வேணும். அங்கே எக்ஸம்ஷன் பீரியடோ டைமோ வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். மாவட்ட நீதிமன்றத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதை அங்கே ஹைகோர்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் உடனே இமீடியட் ரிப்போர்ட் வந்து ஹைகோர்ட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக உங்ககிட்ட இருக்கோ அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதை வந்து ஃபுல்லாகவே ஒரு டைம் இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸஸாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் தான் வாங்கணும். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பொறுத்தளவுக்கு எம்எஸ் சர்ஜன் கிட்ட நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே நீங்கள் போய்ட்டு இதை வாங்கிக்கலாம். ஸோ அஃபிஷியலி அவங்கள்ட்ட இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கனாலே அவங்களே உங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான அந்த இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டீட்டெயில்ஸு. ஸோ ஃபர்தராக என்றைக்கு ஃபஸ்ட்டு நாள் இப்போ வந்து முதல் நாளே வந்து 9ஆம் தேதி அப்படின்ற இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதற்கு முன்னதாக யாராவது வர சொல்லியிருக்காங்கன்னா அங்கே போகும்போது என்னென்ன கேட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மறுநாள் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த 9ஆம் தேதி தான் இருக்கான்றதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 போஸ்ட்டு இப்போ வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் செலக்ட் ஆனவங்க வந்து உங்களுக்கு கால் லெட்டர் முன்னே வரலாம் இல்லை அதுக்கப்புறமும் வரலாம். ஒரு மாவட்டத்தில் செலக்டாக இருக்கீங்கன்னா அங்கே தான் போகிறீங்கன்ற ஃபிக்ஸேஷன் இருந்துச்சுன்னா அனதர் மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து போக தேவையில்லை. ஸோ அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி நான் 2 போஸ்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கேன், நான் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் நான் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்படுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த நாளே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கால் பண்ணாலும் சரி இல்லை வந்து இது எந்த ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே போஸ்டிங்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களோட சாய்ஸ் எதுவோ அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ மாவட்ட நீதிமன்றத்துலேருந்து அழைப்பானையோ இல்லை காலோ வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட வந்து நேரடியாக வந்து போய் கூட நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி இன்னொரு மாவட்டத்துக்கும் நான் தேர்வாயிருக்கேன், அங்கே வந்து இந்த இதுக்கு வந்து நான் போகிறேன் அப்படின்றது வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கலாம். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு இது சம்மந்தமான டவுட் இருந்ததுன்னா உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமை கூட கால் பண்ணி இந்த மாதிரி 2 மாவட்டம் செலக்ட் ஆகிருக்கேன் சார், எனக்கு முதல் மாவட்டத்துக்கான அழைப்பானை வந்திருக்கு, நான் வந்து இங்கே போய் ஜாயின் பண்ணலாமா அல்லது இன்னொரு மாவட்டம் தான் நான் போக விருப்பப்படுறேன், அந்த மாவட்டத்துக்கான லெட்டர் வந்ததுக்கப்புறம் போகலாமான்ற சந்தேகத்தை கூட நீங்கள் வந்து அங்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னே தான் காமனாக அந்த நடந்ததுனால நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரல. இப்போ வந்து ஒரு நாளும் ஒரு நாளில் வந்து அந்த இது நடக்குதுன்றப்ப 2 மாவட்டங்களுக்கு விண்ணப்பித்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய கன்வீனியன்ட் எதுவோ அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். முதல்ல லெட்டர் வந்துருச்சுன்றதுனால இங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்த லெட்டரை தூக்கிட்டு அங்கே ஓடி போய் ஜாயின் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் வேலை வச்சுட்டிங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே இங்கே அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்ற ரிப்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு
ஆட்சியர் பிரிவு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு கூட என்ன தகவல் சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு முடிஞ்சால் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி என்ன ப்ரொசீஜர்ன்றதை கேட்டுக்கலாம். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். லாஸ்ட்டாக வந்து நமக்கு கடலூர் மாவட்டத்துக்கான அழைப்பானை வந்த தகவல் மட்டும் இருக்குது. வேறு எதுவும் மாவட்டங்கள் இன்றைக்கி எதுவும் வந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.